தேவனுக்குள்ளாக கடவுளுக்குள்ளாக நான் எப்படி வந்தேன் என்பதை குறித்தும், இந்த வாழ்க்கையிலே தேவன் எப்படிப்பட்ட முன்னுரிமைகளை எனக்கு எப்படி ஒரு மனித வாழ்க்கையிலே முன்னுரிமைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் எப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை குறித்தும், வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் போராட்டங்களில் தேவன் எப்படியாக என்னை வணைந்தார் என்பதை குறித்தும் இந்த 3 காரியங்களை குறித்து நான் பேச நான் விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னபடி நான் சேலத்தில் என்னுடைய பெற்றோர்கள் அங்கே சேலத்தில் வசித்து வந்தார்கள். நான் ஒரு ரோம கத்தோலிக்க பின்னணியிலிருந்து குடும்பத்திலிருந்து நான் வந்தேன். என்னுடைய பாட்டி அவர்கள் என்னை சிறு வயதிலிருந்து வேதத்தை எனக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் மிகவும் பக்தியுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தபடினால எனக்கு பெயர் இப்படியாக வைக்கப்பட்டது. நான் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பின்னணியில் வந்த போதும் கூட இப்படிப்பட்ட பெயர் எனக்கு அவர்கள் வைத்தார்கள். சிறு வயதிலிருந்து அவர்கள் வேத வசனங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சிறு வயதிலிருந்து அத்தகைய சில வசனங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது 3வது படிக்கும் போது எனக்கு ஒரு சிறு கைப்பிரதி எனக்கு என்னோட கரங்களிலே கிடைத்தது. விஜயனின் இருதயம் என்று சொல்லப்பட்ட ஒரு கைப்பிரதி எனக்கு கிடைத்தது. ஒருவேளை நீங்கள் இதையும் கூட நீங்கள் அறிந்திருக்கலாம். அந்த கைப்பிரதி என்னோட வயது வந்து ஒரு 180 வருடங்களுக்கு முன்பாக அச்சடிக்கப்பட்ட கைப்பிரதி. தொடர்ந்து பல பிரதிகள் எடுக்கப்பட்டு நானும் கூட அதை படிக்க எனக்கு நேர்ந்தது. கைப்பிரதி அந்த சிறு வயதிலே நான் படிக்கும் பொழுது கடவுளை குறித்தும், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்தும், மனிதனுடைய குறைவுகளை குறித்தும் அதில் நான் படித்தேன். கடவுள் நீதி நியாயமுள்ளவராகவும் தவறுகளை அங்கே தண்டிக்கக்கூடியவராகவும் பரிசுத்தராகவும் நியாயாதிபதியாகவும் அந்த புத்தகத்திலே அந்த சிறு கைப்பிரதியிலே நான் பார்த்தேன். என்னுடைய இருதயம் அங்கே சொல்லப்பட்டபடி சிறு வயதிலே கூட அவ்வளவு பொறாமல் இருந்ததாகவும் கீழ்ப்படியாமல் இருந்ததாகவும் இங்கே விட்டுக் கொடுக்காமல் முரட்டாட்டம் பண்ணக்கூடிய இருதயம், பெருமையுடைய இருதயம், இவைகள் எல்லாம் என்னுடைய இருதயம் இதில் இந்த பாவங்கள்லாம் காணப்பட்டதையும் நான் அங்கே உணர்ந்தேன். அன்றைய தினத்திலிருந்து எனக்குள்ளாக இந்த ஒரு கடவுளை குறித்து ஒரு பயம் ஏற்பட்டது. ஒருவேளை நான் தேவனை நியாயத்தீர்ப்பில் நிறுத்துவாரால் நான் என்ன செய்வேன் என்ற பயம் எனக்கு உண்டாகி, நான் அப்படியாகவே என்னுடைய பள்ளி படிப்புகளை நான் மேற்கொண்டு தொடர்ந்தேன். ஆனாலும் இந்த ஒரு பயமானது, நியாய தீர்ப்பை குறித்தான பயம் என்னை தொடர்ந்தது. எனக்கு அதற்கான பதில் கிடைக்கவில்லை. இந்த நியாய தீர்ப்பிலிருந்து, இந்த பயத்திலிருந்து நான் எப்படி தப்புவது என்பதை குறித்த அந்த பதில் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த பயம் எனக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதற்கான பதிலை பக்தி மார்க்கத்தின் மூலமாக நான் தேடத் தொடங்கினேன். எனக்கு தெரிந்திருந்த அளவு அங்கே என்னோட ஆலயத்துக்கு நான் செல்வது, ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு செல்வது, அங்குள்ள இந்த ஃபாதர்ஸ்லாம் இருப்பாங்க, அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது, ஆல்டர் பாய்ஸ் என்று சொல்வார்கள், அத்தகைய ஒரு பணிகளை செய்வது, இதெல்லாம் நான் அங்கே செய்து கொண்டிருந்தேன். அநேக நாட்கள் கடந்து போயின. ஆனாலும் கூட அங்கே என்னுடைய இருதயத்திலே நான் நல்லவன் அல்ல என்றும் நான் ஒரு தீயவன் என்பதை கூட அங்கே என்னால் உணர முடிந்தது. தேவன் மறுபுறத்திலே அவர் பரிசுத்தமுள்ளவராகவும் நியாயாதிபதியாகவும் அவர் அங்கே இருக்கின்றார். ஒரு நாளிலே நான் என்னுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது எனக்கு கண்டிப்பாக தேவனுடைய கருத்திலிருந்து தண்டனை கிடைக்கும் என்பதை நான் அங்கே உணர்ந்தவனாக இருந்தேன். என்னுடைய தேடல்கள் அப்படியாகவே தொடர்ந்தது. என்னுடைய 4 வயதிலே அங்கே வளர்ந்து கொண்டே இருந்தேன். அங்கே பள்ளி படிப்பு, அங்கே 10வது எல்லாம் வந்தேன். வாலிப வயது, வாலிபத்தின் அங்கே எல்லா கவர்ச்சிகள், உலகத்தின் மாயைகள் எல்லாம் என்னை இழுக்க தொடங்கின. என்னுடைய சொந்த முயற்சினாலே ஏதாவது அங்கே என்னுடைய ஆத்மாவை இந்த பயத்திலிருந்து விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா, என்னோட ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று நான் தேட தொடங்கினேன். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து 1997 வருடம் கல்லூரியிலே நான் சேர்ந்தேன். திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே நான் அங்கே சேர்ந்தேன். 2 மாதங்கள் படித்தேன். ஆனால் தேவனுடைய சித்தம் வேறு மாதிரி இருந்தது. அங்கிருந்து நான் அந்த படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு வேறொரு கல்லூரிக்கு நான் மாறினேன். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய விவசாய பல்கலைக்கழகத்திலே நான் அங்கே படிக்கும்படியாக, பிஎஸ்சி இங்கிலீஷ் படிக்கும்படியாக அங்கே நான் சேர்ந்தேன். 1997 வருடம் என்னுடைய இளங்கலை பட்ட படிப்பிற்காக நான் அங்கே சேர்ந்தேன். உண்மையிலேயே எனக்கு அந்த நாட்களிலே சுதந்திரம், வீட்டை விட்டு நான் வெளியே வருகிறேன், நல்ல நண்பர்கள், இந்த உலகத்தின் சந்தோஷம், இதெல்லாம் அங்கே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால்
தேவனுடைய செயல் வேறு மாதிரி இருந்தது. தேவன் என்னை வைக்க வேண்டிய இடத்திலே சரியாக வைத்தார் என்றுதான் நான் நம்புகிறேன். எனக்கு குறிப்பாக காலேஜில் சேரும் பொழுது நல்ல நண்பர்கள் கிடைப்பது அரிது. நல்ல ஆலோசனைகள் கிடைப்பது அரிது, நல்ல வழிகாட்டுதல் கிடைப்பது அரிது. ஆனால் தேவன் எனக்கு நல்ல நண்பர்களை கொடுத்தார், நல்ல வழிகாட்டுதல்களை கொடுத்தார், ஆலோசனைகளை கொடுத்தார். அநேக வருடங்களாக நான் தேடிக்கொண்டிருந்த அந்த நியாயத்திற்கு குறித்ததான கேள்வி, அந்த பயத்திற்கான பதில், இவைகளை குறித்ததான நல்ல போதனைகளை எனக்கு நான் இங்கே கோயம்புத்தூரில் என்னுடைய கல்லூரி படிக்கக்கூடிய அந்த நாட்களிலே சில ஜெப கூட்டங்கள் மூலமாக, வேத போதனை அந்த கூட்டங்கள் மூலமாக, ஒரு வடவழியில் இருந்து ஒரு சபை மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன். அப்படியாக தேவன் அந்த போதனைகளை நான் அங்கே கேட்ட பொழுது தேவன் எனக்கு உணர்த்தினார். அங்கேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலே நான் இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன் என்று அங்கு வேதாகமம் சொல்லுகிறார். எனக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை, தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த அந்த இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலே இரட்சகராக, தேவனாக, அங்கே கடவுளாக, நான் அங்கே மீட்பராக நான் இங்கே ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் கூட எனக்கு அந்த உறுதி இல்லாமல் இருந்தது. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேனா, நான் என்னுடைய தீமையான குணங்களை நான் அறிந்திருக்கிறேன், நான் பாவி என்பதை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய சிந்தைகள் எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கின்றன, என்னுடைய செயல்கள் எவ்வளவா இருக்கின்ற மோசமானவர்களாக இருக்கின்றன. ஆனால் தேவனிடத்தில் நான் மனம் திரும்பி என்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் அறிக்கையிட்டு நான் மன்னிப்பு பெற்றிருக்கிறேன். தேவன் உண்மையிலேயே என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரா, நியாயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழுது. தேவன் எனக்கு ஒரு அருமையான ஒரு வேதவசனத்தை இங்கே காட்டினார். அங்கே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்ற வசனம் அதை என்னோடு பேசியது. ஆனால் உண்மையிலேயே தேவனுடைய குடும்பத்திலே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் நம்பிக்கையை அது எனக்கு அங்கே கொடுத்தது. இப்படியாக ஒரு மத ரீதியான ஒரு குடும்பத்திலிருந்து அங்கே இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு குமாரனாக அவருடைய ஆவிக்குரிய குடும்பத்தில் நான் இப்படியாக இணைந்தேன். எனக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் இருந்தார்கள், நல்ல ஒரு மாதிரிகள் எனக்கு காட்டினார்கள். வாலிபத்தின் எல்லா விதமான இச்சைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்வதை குறித்து எனக்கு நல்ல மாதிரிகள், போதைகள் இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட அந்த சத்தியத்திற்கு உண்மையாய் நான் ஜீவிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். இப்படியாக என்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பு முடிந்த பின்பாக பட்ட மேற்படிப்பிற்காக மதுரையில் இருந்த வேளாண் கல்லூரிக்கு நான் அங்கே சென்றேன். அங்கும் கூட நல்ல ஒரு கிறிஸ்துவ தேவனுக்குள்ளான நல்ல ஒரு ஐக்கியங்களையும் போதனைகளையும் நல்ல ஒரு கிறிஸ்துவ சபையும் கூட தேவன் எனக்கு கொடுத்தார். அதன் மூலமாக அவருக்குள்ளாக வளரவும் தேவன் எனக்கு கிருபை செய்தார். இப்படியாக நான் என்னுடைய தேவனுக்குள்ளாக என்னுடைய ரட்சிப்பை கண்டு கொண்டேன். என்னுடைய ஆத்மாவை தேவன் அங்கே மீட்டுக் கொண்டார். நான் தேவனுடைய பிள்ளையாக நான் அங்கே மாற்றப்பட்டேன். என்னுடைய பட்ட மேற்படிப்பு முடிந்த பின்பாக நான் ஒரு வேலைக்கு செல்ல துவங்கினேன். அங்கே தேவன் அநேக காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினார். நான் ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக அங்கே இருந்தாலும் கூட ஒரு எம்ப்ளாயபிலிட்டி இல்லாதவனாக நான் காணப்பட்டேன். எம்ப்ளாயபிலிட்டி என்ற காரியம் நமக்கு தெரியும். அங்கே புத்தக அறிவு அங்கே இதற்கு உதவாது, ப்ராக்டிக்கல் இதற்கு உதவாது. ஆனால் தேவன் என்னை அங்கே ட்ரெயின் பண்ண தொடங்கினார். நான் அங்கே ஆரம்பத்திலே ஒரு அரசு சாராத நிதி நிறுவனத்திலே நிதித்துறை தொடர்பாக வேலையிலே ஒரு குக்கிராமத்தில் தங்கி நான் அங்கே வேலை செய்தேன். ஆனால் அங்கே தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம், அங்கே சபை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் குறைவுபட்டது. ஒவ்வொரு நாளும் நான் அங்கே ஒவ்வொரு வாரமும் அங்கே பிரயாணப்பட்டு வேலை செய்வேன். அங்கே வேலை செய்து வார 20 நாட்களில் பிரயாணப்பட்டு என்னுடைய சொந்த ஊராக சேலத்துக்கு செல்வேன். அங்குள்ள ஒரு சபையிலே நான் ஐக்கியப்பட்டு வந்தேன். ஆனால் இந்த வேலையிலே நான் அங்கே அநேக நாட்கள் செல்ல அங்கே தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து அங்கே தேவனை விட்டு நான் சற்று விலகி செல்வதை நான் அங்கே உணர்ந்தேன். இந்த வேலை கடினமான ஒரு வேலையாக இருந்தது. ஆனால் தேவன் அதன் மூலமாக என்னை இங்கே ட்ரெயின் செய்தார், என்னை பயிற்றுவித்தார், அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தார். கடினமான உழைப்பு உண்மையாக இருக்கிறது, அங்கே திட்டமிடுதல், அதை எக்ஸிக்யூட் செய்தல், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே கற்றுக்கொள்ள தேவன் எனக்கு அங்கே உதவி செய்தார். ஆனால் அந்த ஒரு வேலையானது தேவனுடைய சித்தமாக இருக்கவில்லை. அதை நான் உடனே அதை உணர்ந்து கொள்ளவில்லை.
தேவன் என்னை அதை அவ்வப்போது அதை உணர்த்தினார். ஆனால் அதற்கு நான் அதை உணர்ந்து கொள்ளாதவனாக, அதை கீழ்ப்படியாதவனாக நான் இருந்தேன். அங்கே எனக்கு சில காரியங்கள்லாம் ஏற்பட்டன, உடல் நலக்குறைவுகள் எல்லாம் ஏற்பட்டன. வேலை நிமித்தமாக சாப்பாடு இந்த மாதிரி காரியங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால உடல் நலக்குறைவுகள் ஏற்பட்டன. அது தேவனுடைய சுத்தம் இல்லை என்பதை நான் பின்னாட்களில் அதை உணர்ந்து கொண்டேன். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய ஒரு சமிக்கைகளுக்கு நான் அங்கே பதில் கொடுக்க உடனடியாக கீழ்ப்படி நான் தாமதித்தேன். ஆனால் தேவன் என்னை அங்கே ஒரு 4 வருடங்கள் அந்த நிறுவனத்தில் நான் வேலை செய்து பின்பாக நான் அதை விட்டு வெளியேறி வந்தேன். அப்போதும் கூட எனக்கு அந்த வேலை நிமித்தமாக ஒரு சிறிய குக்கிராமம், அங்கே சாப்பாடு அதிகமாக இருக்காது, நல்ல ஹோட்டல்கள் இருக்காது, கடுமையான அலைச்சல் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்தபடினாலே நிறைய உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதன் மத்தியிலே அந்த வேலையை விட்டு நான் அங்கே வெளியேறினேன். 4 வருடங்கள் வேலை செய்த பின்பாக இந்த வேலையை விட்டு வெளியேறுவது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். அடுத்த ஒரு வேலையை நான் தேடி பிடிக்க வேண்டும். அந்த நாட்களிலே இந்த அளவுக்கு வேலைவாய்ப்புகள் கிடையாது, வேலைவாய்ப்புகள்லாம் கிடையாது. சில சட்டங்கள்லாம் கூட அரசாங்கத்தில் வைக்கப்பட்டிருந்தன, வேலைக்கு எடுப்பதை தடை செய்வதற்கான சட்டங்கள்லாம் கூட இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு எதிர்காலத்தை பொறுத்த ஒரு பயம் என்னை பிடித்துக் கொண்டது. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், என்ற பிரச்சனை எனக்குள்ளாக வந்தது. ஆனால் தேவன் எனக்கு அங்கே தேவனிடத்தில் நான் கெஞ்சினேன், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி. நான் அங்கே தேவன் எனக்கு உதவி செய்தார். சில போட்டித் தேர்வுகளுக்கு நான் அங்கே தயார் செய்தது துவங்கினேன். தயார் செய்ய பொழுது ஆரம்பித்த போது எனக்கு அப்போதுதான் நான் கண்டுகொண்டேன், 4 வருடங்கள் நான் பணியாற்றி இருக்கிறேன். அதற்கு முன்பாக படித்த அந்த படிப்புகள் எல்லாம் அங்கே மறந்து போனது போல இருந்தது. ஆனாலும் தேவன் எனக்கு உதவி செய்தார். கடினமாக இங்கே படிப்பதற்கு எனக்கு உதவி செய்தார் தேவன். அங்கே இப்படியாக நான் தயார் செய்யும் பொழுது தேவன் எனக்கு ஒரு வேலையை அங்கே ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். எக்ஸாமில் பாஸ் பண்ணி அந்த முதலாவதாக ஒரு சிண்டிகேட் என்ற வங்கியிலே அலுவலராக நான் பணியாற்ற தேவன் அங்கே உதவி செய்தார். நான் அந்த பணியில நான் இணைந்த பின்பாக எனக்குள்ளாக ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டன. நான் இன்னும் மிகப்பெரிய பதவிகளை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டது. பெரிய பதவிகள் அடைவது தவறு அல்ல. என்னுடைய குடும்பம், அங்கே முன்னுரிமைகள், அங்கே தேவன் அந்த முன்னுரிமைகளை கற்றுக் கொடுக்க அங்கே எனக்கு அந்த சூழ்நிலைகளை அவர் அங்கே பயன்படுத்தினார். அந்த வேலையில நான் அங்கே இருந்தேன். அங்கே இருந்து அந்த வேலையில இருந்தபடியாகவே நான் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் தொடர்ந்து நான் அங்கே ப்ரிப்பேர் பண்ணினேன். ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது டிஎன்பிஎஸ்சி மூலமாக வேறொரு வேலையை தேவன் எனக்கு கொடுத்தார். ஆனால் எனக்கு சில ஆவிக்குரிய சகோதரர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை சொன்னார்கள், உன்னுடைய சுபாவத்திற்கு இந்த வேலை உனக்கு ஒத்து வராது, நீ சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார். நான் அதை புரிந்து கொள்ள முடியாதவனாக நான் இருந்தேன். அந்த வேலையிலே வேளாண் துறையிலே ஒரு அதிகாரியாக நான் பணிபுரிய இணைந்தேன். ஆனால் அங்கு காணப்பட்ட லஞ்சம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உண்மையிலே நான் அதோடு இணைந்து போக முடியவில்லை. உண்மையிலே நான் ஒரு உறுதி எடுத்திருந்தேன், நேர்மையாக இருக்க வேண்டும், தவறு செய்யாமல் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதி தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்றபடினாலே எப்படிப்பட்ட காரியங்களை தவறு செய்யக்கூடாது என்பதிலே மிகவும் உறுதியாக இருந்தேன். ஆனால் அந்த மிகவும் கடினமாக இருந்தது, அந்த காரியம் மிக கடினமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அநேகருடைய ஒரு விரோதத்தையும் கூட அது எனக்கு சம்பாதித்து கொடுத்தது. அநேக நேரங்களில் ஆஃபீஸில் வந்து அநேக காரியங்களுக்கு பட்ஜெட் இருக்காது. அந்த நாட்களில் 15 வருடங்கள் 20 வருடங்களுக்கு முன்பாகலாம் ஆஃபீஸில் ஒரு குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு கூட அங்கே போதுமான அளவு பட்ஜெட் இருக்காது. இல்லை கரண்ட் அந்த மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு இருக்காது. இந்த நாட்களில் இப்போது இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கொடுத்தாரு, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் அதை செலுத்துவதற்கான மாத கட்டணங்கள் இருக்காது. சில நேரங்களில் டேபிள் சேர் இருக்காது. புதிய பில்டிங் கட்டி கொடுத்தார்கள். அந்த பில்டிங் நான் செல்லும்போது, ஆஃபீஸ் பில்டிங் செல்லும்போது டேபிள் சேர் இல்லை. என்ன செய்வது? அங்கே வாய் விரித்து நானும் என்னுடைய உதவி அதிகாரியும் அங்கே அமர்ந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அங்கே காணப்பட்டது. ஆனால் என்னுடைய ஒரு நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியமாக இருந்தது. என்னுடைய சுபாவத்திற்கு அது மிகவும் கடினமாக காணப்பட்டது. இதற்கிடையிலே நான் அங்கே மீண்டுமாய் நான் அங்கே போட்டித் தேர்வுகளை தொடர்ந்து இங்கே எழுதினால்
என்னுடைய நோக்கம் இன்னும் அதிகமாக நான் பெரிய பொறுப்புகளுக்கு நான் செல்ல வேண்டும் என்பதை என்னுடைய நோக்கமாக நான் கொண்டிருந்தேன். தேவனுடைய வாழ்க்கையிலே என்ன சித்தத்தை வைத்திருந்தார் என்பதை நான் அறிய இயலாதவனாக நான் தொடர்ந்து நான் இங்கே போட்டித் தேர்வுகளை நான் எழுதி கொண்டிருந்தேன். குறிப்பாக ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே நேர்காணல் வரைக்கும் சென்று நேர்காணலை நன்றாக செய்தும் அது தேவனுடைய சித்தம் இல்லை, தேவையற்ற ஒரு பேச்சு அந்த நேர்காணலில் எழுப்பியது. அந்த பேச்சினாலே என்னுடைய ஒரு தகுதியை நான் அங்கே எழுந்து போனேன். மீண்டுமாக என்னுடைய வேளாண் துறையில் பணி கொடுத்து கொண்டிருந்தேன் அல்லவா, அந்த பணியில் என்னுடைய பிரச்சனைகள்லாம் மிகவும் அதிகமாகியது. என்னால் அதை இங்கே ஈடுபடுத்த முடியவில்லை, அவர்களோடு போராட என்னால் இயலவில்லை. நான் இந்த வேலையை நான் ரிசைன் செய்வதாக முடிவு செய்து அந்த வேலையை நான் விட்டுவிட்டேன். இதற்கு நடுவிலே வேளாண் துறையிலே நான் இணையும் போது எனக்கு திருமணம் ஏற்பாடாகி திருமணம் எனக்கு நடந்தது. அருமையான ஒரு மனைவியை தேவன் எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பெண்ணை, விஜயலட்சுமி என்ற பெண்ணை தேவன் எனக்கு மனைவியாக கொடுத்தார். நாங்கள் இருவரும் திண்டிவனம் என்ற பகுதியிலே குடும்பமாக இருந்து நான் அந்த வேளாண் துறையில் பணிபுரிந்து வந்தேன். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலை நிமித்தமாக எனக்கு வேறு வேலை இல்லாத போதும் குடும்பமாக இருந்த ஒரு நிலைமையிலும் கூட அந்த வேலையை நான் ராஜினாமா செய்ய நேர்ந்தது. வேலையற்றவனாக எனக்கு வேலை இல்லை. நான் அவனுடைய மனைவியிடத்தில் இருந்த ஒரு சிறிய சேமிப்பிலே சில காலங்களில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். தேர்வுகள் தான் நான் தொடர்ந்து நான் படித்துக் கொண்டு வந்தேன். அப்போ மீண்டுமாக எனக்கு ஒரு வெகு தூரமான ஒரு இடத்துல ஒரு வேலை கிடைத்தது. நான் வேலை நிமித்தமாக லக்னோ செல்ல வேண்டும். நான் மட்டும் அங்கே தனியாக அங்கே சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. நான் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பாக இருந்தது. நான் அந்த தருணத்திலே தேவன் எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்திருந்தார். என்னுடைய மனைவி அங்கே கற்பம் அடைந்திருந்தார். அவர் அங்கே என்னை விட்டு தனியாக செல்ல வேண்டாம், என்னை விட்டு செல்லாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் மிகவும் அவர் அங்கே கண்ணீரோடு அங்கே சொல்லும்போது நான் வேறு வழி இல்லாமல் எனக்கு போனது. அந்த வேலையும் கூட நான் வேண்டாம் என்று நான் அங்கே அதை சேரவில்லை. இப்படியாக இந்த சரியான ஒரு தேவன் எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், முன்னுரிமைகளை அங்கே கற்றுக் கொடுத்தார். முதலாவது மனித வாழ்க்கையிலே தேவன், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது வேலை என்ற ஒரு முன்னுரிமை அங்கே கற்றுக் கொடுத்தார். என்னுடைய வயது அதிகமாகிக் கொண்டே போனது. வேலை வாய்ப்பிற்கான அதிகபட்ச வயதாக இருந்தது. சில முடிவெடுப்புகள் நானும் சில தவறுகளை செய்தேன். சில ஆலோசனைகளை கேட்க நான் தவறினேன். என்னுடைய தவறுகள் பல இருந்தாலும் கூட தேவனுடைய தவறுகள் எல்லாம் அங்கே அவர் அங்கே மன்னித்து எனக்கு மீண்டுமாய் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். மீண்டுமாய் ஒரு கடைசி என்னுடைய 31வது வயது என்று 30வது வயதில் மற்றும் ஒரு வேலையை அங்கே கொடுத்தார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் அங்கே ஒரு அலுவலராக பணியிலே சேர்ந்தேன். ஆனாலும் கூட என்னுடைய அந்த ஒரு ஆசை, அங்கே நான் மீண்டுமா இன்னும் பதவி உயர்வு பெற வேண்டும், ஊதிய உயர்வு பெற வேண்டும் என்ற ஆசைகள் என்னுடைய இதயத்தில் அங்கே நிரம்பியதாக காணப்பட்டது. நம்ம அங்கே அதிகமான ஊதியம் பெறுவது தவறல்ல, பெரிய பதவிகளை அங்கே பதவிகளில் செல்வது தவறல்ல. ஆனால் அது தேவனுடைய சித்தம் என்னவாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அங்கே காண வேண்டும். அந்த வகையில் என்னை குறித்துதான தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கின்றது என்பதை நான் அங்கும் கூட நான் காண தவறினேன். 2011வது வருஷத்துல தேவன் எங்களுக்கு முதலாவது குழந்தையை கொடுத்தார். சசேரியன் மூலமாக முதலாவது குழந்தையை கொடுத்தார். அப்போதும் கூட நான் தொடர்ந்து எக்ஸாமுக்காக நான் படித்துக் கொண்டிருந்தேன். எப்படியாவது ப்ரொமோஷன் எக்ஸாமில் டபுள் ப்ரொமோஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய சீனியர்ஸ் எல்லாம் நான் முந்தைய அடுத்த நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் வேகமாக அங்கே படித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஒரு ஆசை என்னுடைய இருதயத்தை அங்கே நிரப்பியது. என்னுடைய சக அலுவலர்களுக்கும் நான் அதிகமாக நான் அங்கே சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நான் அங்கே செய்து கொண்டு வந்தேன். இப்படியாக என்னுடைய வேலை, இந்த வாழ்க்கை, இதெல்லாம் அங்கே போய் கொண்டிருந்தது. ஆனால் தேவன் என்னுடைய இந்த மாதிரியான உலக பூர்வமான பிரகாரமான ஆசைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் என்று சொல்ல முடியாத சில சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே இருந்தாங்க. 2012வது ஆண்டு என்னுடைய மனைவி மீண்டுமாய் அவர் கற்பம் தரித்தார். எங்களுக்கு ஒரு கற்பம் தரித்தார். அதே சமயத்திலே நான் என்னுடைய நாட்கள் தயார் செய்து என்னோட ப்ரொமோஷன் எக்ஸாமை எழுதி வந்திருந்தேன்.
இந்த மார்ச் மாதம் அந்த டிசம்பர் மாதம் 2012 வருடம் 2012 வருடம் 6 மாதம் அங்கே கர்ப்பமாக இருந்தார். நான் எக்ஸாமை முடித்துவிட்டு நான் எக்ஸாம் எழுதி முடித்து நான் திரும்பி சேலம் வந்திருந்தேன். சென்னையிலிருந்து முடித்துவிட்டு அவர்கள் வந்து மந்த்லி அந்த செக்கப்புக்காக என்னுடைய மனைவியும் என்னுடைய தாயை அழைத்து கொண்டு சென்றிருந்தார். இந்த டாக்டர் வந்து 3 மணி நேரமாக அவர் அங்கே ஸ்கேன் செய்து கொண்டிருந்தார். 3 மணி நேரமாக ஸ்கேன் செய்து கொண்டிருந்தார். நான் போகவில்லை, நான் அலுவலகத்தில் இருந்தேன். பின்பாக அவர் என்னை ஃபோனில் அந்த டாக்டர் என்னை அழைத்தார். நீங்கள் கொஞ்சம் வந்து போக முடியுமா என்று சொன்னார். அது சனிக்கிழமை நாளாக இருந்தது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னை சந்தேகங்கள் என்று சொன்னார். நான் அங்கே ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே சபைக்கு செல்ல வேண்டும். நான் சார் நான் திங்கட்கிழமை நான் வருகிறேன் என்று சொன்னேன். சரி, நீங்கள் திங்கட்கிழமை வாருங்கள் என்று சொன்னார். திங்கட்கிழமை நான் சென்றேன். அவர் தனியாக வந்து சந்தித்தேன். அவர் சொன்னார், அவருடைய மனைவி 6 மாத கர்ப்பமாக இருக்கிறார்கள். அவருடைய வயிற்றில் இருக்க குழந்தைக்கு மிக சீரியஸான பிரச்சனைகள், இதய பிரச்சனைகள் இங்கே காணப்படுகிறது. இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு நான் பேசத்தான் உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். அவர் அங்கே அந்த பிரச்சனைகளை குறித்து விவரிக்க தொடங்கினார். உண்மையிலே என்னுடைய மனதிலே அவ்வளோ ஒரு திகிலும் இங்கே வேதனையும் அங்கே பரவ தொடங்கினோம். டெட்ராலஜி ஆஃப் பேலட் பல்மோனரி அட்ரீஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்கிறது. இருதயத்திலே ஒரு ஓட்டையும், அது மாத்திரமல்ல இருதயத்திலிருந்து நுரையீரலுக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் உருவாகாமல் இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள் இங்கே காணப்படுகிறது என்று சொல்லி அவர் அங்கே சொன்னார். நான் அங்கே கடுமையான பயம் என்னை பிடித்தது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று 6 மாதமாக அந்த 6 மாதத்தில் இந்த ஒரு தகவலானது அங்கே டாக்டர் எனக்கு அங்கே தெரிவிக்கின்றார். நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். என்னுடைய மனைவியிடத்தில் சொன்னேன். மனைவிடத்தில் சொல்லும் பொழுது அதிர்ச்சினால் அவர்கள் அங்கே இந்த ஒரு தகவலை கேட்கும்போது அவர்கள் அங்கே கீழே விழுந்து அழுது புரண்டார்கள். சமாதானப்படுத்த பல வார்த்தைகளை நான் சொன்னேன். பல மருத்துவர்களை நாங்கள் சந்தித்தோம். அங்கே நாங்கள் சந்தித்த குழந்தை டாக்டர் இப்படியாக சொன்னார், உங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கும் என்றால் இந்த குழந்தை நிமித்தமாக நீங்கள் அநேக கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அந்த குழந்தையும் அநேக கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கும் என்று அவரை சொன்னார். அங்கே மகப்பேறு நிபுணர் இப்படியாக சொன்னார். அவரை நாங்கள் சந்தித்து தனியாக நான் பேசினேன். நல்ல ஒரு சிறந்த மகப்பேறு நிபுணர் என்னுடைய காதின் அருகிலே வந்து அவர் மெதுவாக சொன்னார், நீங்கள் இந்த கருவை கலைத்து விடுங்கள் என்று சொன்னார். நான் வேதத்தின்படி, கடவுளுடைய வார்த்தையின்படி அது எனக்கு தவறு என்பது எனக்கு தெரியும். ஆகையால் நான் அதை இல்லை என்று நான் அங்கே சொன்னேன். ஏன் என்று கேட்டார். மத ரீதியான காரணங்களா என்று அவர் அங்கே கேட்டார். இல்லை, இது தவறு என்று நான் அங்கே சொன்னேன். இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் அங்கே பரவியது. எங்கள் உறவினர்களுக்கும் பரவியது. எல்லோருங்களுக்காக அவர்கள் பரிதாபப்பட்டார்கள். உண்மையிலேயே பயமும், என்ன நடக்கப் போகிறது என்ற இந்த குழந்தைக்கு என்ன ஆகப் போகிறது என்ற திகிலும் எங்களுக்கு பிடித்தது. ஆனால் ஒரு நல்ல ஒரு டாக்டருடைய ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைத்தது. டாக்டர் சிவகுமார் என்று சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டருடைய அறிமுகம் கிடைத்தது. அவரை நாங்கள் சென்று பார்த்தோம். அவர் கூட அநேக பரிசோதனைகள்லாம் செய்துவிட்டு, ஸ்கேன்லாம் செய்துவிட்டு அவர் சொன்னார், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ட்ரங்கசார்டியோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. இதயத்திலிருந்து உடம்புக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய் அங்கே இல்லாமல் இருக்கிறது. ஆகையால் இதயத்திலிருந்து சரீரத்திற்கு ரத்தம் செல்ல முடியாது என்று அவர் அங்கே சொன்னார். என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி எங்களை கேட்டார். குழந்தை பிறக்கட்டும், நாங்கள் அதற்காக தேவனுக்கு நாங்கள் நம்பிக்கை வைத்து சொன்னோம். குழந்தை பிறக்கட்டும், அதற்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். வாழ்க்கையிலே அதுவரை இந்த சந்தோஷம்லாம் காணாமல் இருக்கும். பயம், திகிலும் இல்லை. என்ன நடக்கப் போகிறது என்ற பயம். முதலாவது பையன் அவன் அங்கே 1.5 வருடங்களாக அவன் அங்கே இருந்தான். இதற்கு நடுவில் என்னுடைய ப்ரொமோஷன் ரிசல்ட் வெளியானது. எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. மனைவியுடைய டெலிவரிக்காக டாக்டர்கள் இங்கே வேற எங்கும் அங்கே அட்மிட் பண்ண முடியாது, சென்னையில் மட்டும்தான் வசதிகள் இருக்கிறது சொல்லி அங்கே அட்மிட் பண்ண சொன்னார்கள். மியாட்டன் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய மனைவியை நான் அட்மிட் பண்ணினேன். மார்ச் மாதம் 2013 வருடம் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் அந்த பெண் குழந்தை பிறந்தது. எனக்கு உடனடியாக
அவர்கள் அந்த குழந்தை அவர்கள் பிறந்தவுடனாக ஐசியூக்கு எடுத்து சென்று விட்டார். 5 நாட்களாக அந்த குழந்தை ஐசியூவில் இருந்தது. டாக்டர் சிவகுமார் அந்த குழந்தையெல்லாம் பார்த்துவிட்டு அவர் அங்கே சொன்னார், அங்கே டெட்ராலஜி ஆஃப் பேரட் பல்மோனரி அட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை இங்கே இருக்கிறது. இதயத்திலிருந்து நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய எந்த இரத்த குழாய்களும் உருவாகவில்லை. இப்போது கொலேட்ரல்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு இரத்த குழாய்கள் மூலமாகத்தான் ரத்தம் அங்கே நுரையீரலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அங்கே இதயத்தில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருக்கிறது. இந்த கொலேட்ரல்ஸ் சில நாட்களிலே இங்கே சுருங்கிவிடும், அது உயிருக்கு மிக ஆபத்தாக முடியும் என்று அவர்கள் சொன்னார். நீங்கள் 45 நாட்கள் கழித்து வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் திரும்பி வீட்டுக்கு சென்றோம். 40 நாட்கள் மிகவும் கடினமான நாட்களாக இங்கே கடந்து போனோம். அந்த குழந்தை ஒரு SpO2 என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். கோவிட் நாட்களிலே ஆக்சிஜன் லெவல் என்று சொல்வார்கள் 85% இருந்தது. பிறக்கும்போது 85% அந்த குழந்தை பிறந்தது. 45 நாட்கள் கழித்து நாங்கள் 50 நாட்கள் கழித்து மீண்டுமாக சென்றோம். அவருக்கு நான் கால் பண்ணினேன். கால் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் இந்த மருத்துவமனையில் நான் வேலை செய்யல, வேறொரு மருத்துவமனையில் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லி இங்கே மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் என்று சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி குழந்தையும் தாயாரையும் நான் அழைத்து கொண்டு சென்னைக்கு சென்றேன். இந்த குழந்தைக்கு ஒரு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது. 50 நாட்கள் வயதில் அந்த குழந்தைக்கு ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது. டாக்டர்கள் அதை உறுதி செய்தார்கள், இந்த பிரச்சனை தான் அதற்கு இருக்கிறது, இதற்கு என்ன தீர்வு என்று நான் டாக்டரிடத்தில் கேட்டேன். அவர் இங்கே சரியாக பேசவில்லை. இந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம், இதற்கு உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா என்று அவர் இங்கே கேட்டார். நான் நினைத்தேன், இந்த ஒரு காரியத்தை செய்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் நினைத்தேன். ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் அதற்கு ஒத்துக்கொண்டேன். அந்த குழந்தைக்கு 55 நாட்களிலே ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டது. 55 நாட்களிலே, பிறந்த 55 நாட்களிலே ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டது. சர்ஜரி செய்த பின்பாக ஒரு 8 மணி நேரங்கள் அந்த சர்ஜரி நடந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள், இதயத்திலிருந்து ஒரு செயற்கை குழாயை அவர்கள் பொருத்தி அதை நுரையீரலுக்கு அவர்கள் இங்கே கொண்டு சென்றார். அதை ஒரு குழாயை அவர்கள் இங்கே பொருத்தினார். அந்த நாள் சாயந்த நேரத்தில் டாக்டர் என்னை அழைத்து கொண்டு போய் என்னுடைய இந்த குழந்தை வைக்கப்பட்டிருக்கிற இடத்தை காட்டினார். இந்த நைட்ரஜன் சேம்பர் என்று சொல்லக்கூடிய சேம்பரில் ஐசியூலே அங்கே வைக்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தை வைக்கப்பட்டிருந்தது. அந்த குழந்தையை பார்க்கும்போது உண்மையிலே இருதயத்தில் அவ்வளவு பயமும் வேதனையும் அங்கே நிரம்பி காணப்பட்டிருந்தது. எப்படி இந்த குழந்தை இந்த ஒரு 55 நாட்களிலே இவ்வளவு வலி வேதனைகளை தாங்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பயத்திலே அங்கே